கோவில் கட்டுற விஷயத்துல அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீயே பாத்துக்கோ. உனக்கு பணம் தேவைப்பட்ட கேளு, நான் கொடுக்கறேன். இப்போதைக்கு பணம் எதுவும் தேவைப்படாத ஹஸ்பண்ட் சார். எங்க ஊர்க்காரங்க கொடுத்த பணம், கோவில் கட்டுற ஊர்க்காரங்க கொடுத்த பணம், அப்புறம் நம்ம கம்பெனி தொழிலாளர்கள் கொடுத்த பணம்னு வசூல் பணமே நிறைய இருக்கு. ஓகே ஓகே, தேவைப்பட்ட கேளு, தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன். கோவில் கட்டுற விஷயம் இல்ல, அதான் சொல்றேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா ஹஸ்பண்ட் சார்? நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். நீ என்ன சொல்ல நினைச்சியோ அதை சொல்லு மாறி. நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு நாம அதிகமா செலவு பண்ணி கோவில் கட்டினா அது சரியா இருக்காது ஹஸ்பண்ட் சார். ஒருவேளை இன்னும் பணம் தேவைப்பட்டா பொதுமக்கள் கிட்டயே வசூல் பண்ணிக்கலாம். அப்போதான் மக்களுக்கு கோவில்ல முழு உரிமை இருக்கும். ஓகே மாறி, உன்னோட விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. கோவில் கட்டணுங்கிறது உனக்கு சேலஞ்சிங்கான விஷயம் இல்லையா? அதனாலதான் அப்படி சொன்னேன். உங்க ஊர்க்காரங்க எல்லாரும் உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கோவிலை மட்டும் நீ நல்லபடியா கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டா எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க. அவ்வளவு ஏன் தாராமா கூட உன்னை பாராட்டுவாங்க. எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும். பாராட்டு, பேரு, புகழ் இதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு நான் இந்த கோவில் கட்டுற முயற்சியில இறங்கல ஹஸ்பண்ட் சார். குலதெய்வத்துக்கு கோவில் கட்டணுங்கிறது தேவி அம்மாவோட விருப்பம். அதோட குலதெய்வ மாடத்தி அம்மன் என் கனவுல வந்து கோயில் கட்ட சொல்லி கேட்டாங்க. இந்த 2 விஷயத்துக்காக தான் நான் இத பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மாரி, கோவிலை நல்லபடியா கட்டி முடிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஹஸ்பண்ட் சார். துர்கா எங்க இருக்கா? ஏன் இன்னும் படுக்க வரல? செல்லம், என்னடா செல்லக்குட்டி, மாமா மேல கோவமா? எங்க மாமாவை பாரு. செல்லக்குட்டி நீங்க பாரு, நானும் மாமாவும் உனக்கு பிடிச்சத ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமாண்டா செல்லம், உனக்காக நாங்க சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். பாரு. நீ எங்க மேல கோவமா இருக்கியா? அங்கிள் சும்மா விளையாட்டுக்கு தான் துப்பாக்கிய மாத்தி கொடுத்தாரு. ஆமாண்டா செல்லக்குட்டி, அதுல தண்ணிக்கு பதிலா ஆசிட் இருக்குன்னு மாமாக்கு தெரியாதுடா. நாங்க பண்ணது தப்புதான். சாரி துர்கா செல்லம், எங்களை மன்னிச்சிரு. ஏடா செல்லக்குட்டி, எங்களை மன்னிக்க மாட்டியா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா போதும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஜாஸ்மின். நில்லு, திரும்பு. ஐயோ பயமா இருக்குது. நீயும் போ, நானும் வரேன். சீஜா பாரு, கருப்புசாமி துர்காவை ஒண்ணுமே பண்ணல. இதே நாம போயிருந்தோம்னு வையே, சாட்டையால முதுகு தோலை உரிச்சிருக்கோம்.
பாகுபலி மாதிரி சாமியை தூக்கிட்டாலே. துர்கா சிலைய கிணத்துல போட போறா. வாங்க நாம கிணத்துக்கிட்ட போய் வெயிட் பண்ணலாம். வாங்க வாங்க, கண்கொள்ளா காட்சியா இருக்கும். மாரி 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 எழுந்துரு மாரி. மாரி எழுந்துரு மாரி. மாரி மாரி நல்லா தூங்கிட்டு இருக்காளே, எந்திரிக்க மாட்டேங்கிறாளே. மாரி 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 எழுந்துரு மாரி. இப்ப என்ன பண்றது? மாரி மாரி தேவியம்மா, நீங்க எப்பமா வந்தீங்க? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? துர்கா பூஜை ரூம்ல இருக்கிற குலதெய்வ சிலை எடுத்துக்கிட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கா மாரி. துர்காவை காணோம். நான் எவ்வளவோ சொல்லி தடுத்து நிறுத்த பார்த்தேன். ஆனா துர்கா என் பேச்ச கேட்காம வீட்டை விட்டு போயிட்டே இருக்கா மாரி. சீக்கிரமா போய் அவளை தடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வா மாரி. என்ன தேவியம்மா, என்னென்னமோ சொல்றீங்க? துர்கா எதுக்காக சாமி சிலையை எடுத்துட்டு போறா? எனக்கு ஒண்ணும் புரியல மாரி. நீ சீக்கிரமா போய் துர்காவை தடுத்து குலதெய்வத்தை கொண்டு வந்துரு. போ மாரி. சரிங்கம்மா, நான் இப்பவே போறேன். அம்மா எந்த பக்கம் போனா? ஊருக்கு ஒதுக்குப்புறம் வயல் பக்கமா போற மாரி. சரிம்மா, நான் உடனே போறேன். சரி சீக்கிரம். துர்கா, துர்கா!
என்ன அழகு தேவதை, திடீர்னு சிரிச்ச, திடீர்னு சாங்குற, என்னாச்சு? சூர்யாவும் மாரியும் நான் ஏற்படுத்தின தடையை மீறி வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, நினைச்சேன். நீ என்ன தடை ஏற்படுத்தின? அதை எப்படி அவங்க உடைச்சிட்டு வராங்க? கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க. பாரு, என்னையே மிரட்டுறா. ஐயோ துர்கா, ஆமா, ஐயோ, அழகு தேவதை, ஏதாவது பண்ண அழகு தேவதை. துர்கா, நிக்காத. சீக்கிரமா கிணத்து பக்கத்துல போ. ஹஸ்பண்ட் சார், துர்கா துர்கா துர்கா. துர்கா நில்லு, துர்கா. நில்லு துர்கா. துர்கா நில்லு. இப்ப நான் என்ன பண்ணணும்? கையில இருக்கிற சிலைய கிணத்துல போடு. சரி. துர்கா அடுத்து நான் என்ன பண்ணணும்? இப்போ நீயும் கிணத்துல குதிச்சிரு. ஐயோ, துர்கா எங்க போகாத. துர்கா துர்கா, அதுக்கு மேல போகாத. துர்கா இரு. துர்கா நில்லு. துர்கா சொல்றத கேளு. அந்த பாவம். குதி. துர்கா துர்கா இரு. துர்கா வா. துர்கா நீ என்ன பண்ற? என்ன விடு. நான் கிணத்துல குதிக்கணும். துர்கா என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? குதி துர்கா, குதி. குதி. என்ன விடுங்க. நான் கிணத்துல குதிக்கணும். துர்கா, நீ குட் கேர்ள் தானே? சொன்ன பேச்ச கேட்கணும். வா. துர்கா வா துர்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கிணத்துல குதிக்கணும். என்ன விடுங்க. குதின்னு சொல்றல. என்ன விடுங்க.
துர்கா சொல்றத கேளு. நான் கிணத்துல குதிக்கணும், என்ன விடுங்க. துர்கா வா இப்படி. மயங்கிட்டாளே, இப்ப என்ன பண்றது? துர்காவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிட்டா? ஜாஸ்மின் தான் துர்காவை ஏதோ பண்ணிருக்கணும். மாரி, மாரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாரி. பயப்படாத, நான் தான் உன் பக்கத்துலயே இருக்கேன்ல. எனக்கு என்னாச்சு மாரி? உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, பயப்படாம இரு. கொஞ்சம் இரு, நான் அதை வரேன். கருப்பசாமி, அந்த குழந்தைக்கு நீதான் காவல். நல்லபடியா பாத்துக்கோ. கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ பயப்பட தேவையில்லை. கருப்புசாமி உன்னை பாத்துக்குவாரு, சரியா? படுத்துக்கோ. மாரி, நான் உன் மடியில படுத்துக்கவா? சரி, வா. அம்மா தாயே, உனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு தேவி அம்மா ஆசைப்பட்டாங்க. நானும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதா உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். எத்தனையோ பிரச்சனைக்கு அப்புறம் அந்த நல்ல காரியம் நடக்க போகுது. கட்டட வேலையும் ஆரம்பிக்க போறோம். எந்த பிரச்சனையும் இல்லாம கோவில் நல்லபடியா கட்டி முடிக்க எப்பவும் போல எங்களுக்கு துணையா இருமா. மடத்தி அம்மா,
என் மருமக மாறி உனக்கு கோயில் கட்ட கூடாதுன்னு அவளுக்கு எதிரா சதிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து என் மருமகளை காப்பாத்து, கோவில நல்லபடியா கட்டி கும்பாபிஷேகம் பண்ண நீதாமா அவளுக்கு பக்கபலமா இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, கோவில முழுசா கட்டி முடிக்க நான் விட மாட்டேன். ஏதாவது செஞ்சு பாதியிலே நிறுத்துவேன். ஹஸ்பண்ட் சார், ஆ? பூஜையில இருக்கிற செங்கலை எடுத்து தலைவர் கையில கொடுங்க. போ சூர்யா, கும்பிட்டு கொடு. மாரி, சூர்யா 2 பேரும் சேர்ந்து கொடுங்க. ஆமா மாறி, 2 பேரும் சேர்ந்து கும்பிட்டு கொடுங்க. சரிங்க அத்தை. இன்ஜினியர் சார், மேடம் ஐயாவோட சேர்ந்து வாங்கி. ஐயா நீங்கள் வாங்க. ரொம்ப சந்தோஷமா, நீங்களும் எங்க கூட வாங்களேன். ஆமாமா, மாரி சூர்யா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. வாங்க வாங்க போலாம். வாங்க போலாம். அப்புறம் எப்படி டாக்டர் கை கால் விளங்காம போச்சு? அதாங்க எனக்கும் ஒன்னும் புரியல. ஒரே நேரத்துல இப்படி நடந்திருக்கிறத பார்த்தா என்னன்னு தெரியல. ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். நீங்க எல்லாரையும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். சரி வாங்க. அழகு தேவதை. அடுத்து என்ன? தலைவரே, இங்க கோயில் கட்ட வேலை செய்ய வந்துதான் எல்லாருக்கும் இப்படி ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கோயில் கட்டுறதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாமா, டாக்டர் என்ன வியாதின்னு தெரியலன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப தெய்வ குத்தமா தானே இருக்கணும். தெய்வ குத்தமா? என்னப்பா சொல்றீங்க? நம்ம ஊரு சாமிக்கு இன்னொரு சாமிக்கு கோயில் கட்டுறதுல விருப்பம் இல்ல போல இருக்க. அதனாலதான் இப்படி தண்டிச்சிருக்கு. இனிமே இங்க யாரும் வேலை செய்ய வேண்டாம். ஆமாமா, எல்லாருக்கும் ஒரே நேரத்துல பிரச்சனை வந்திருக்குன்னா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நாம இதுக்கு மேல இந்த கோயில்ல கட்டுமான வேலை செய்ய வேணாம். என்ன சொல்றீங்க? உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போய் இங்க நடந்ததெல்லாம் சொல்லி கோயில் கட்டுற வேலையில பங்கெடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஆமாண்ண, எனக்கு கூட மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மாறி மட்டும்தான். மாறி மட்டும் முயற்சி பண்ணாம இருந்திருந்தா தேவியக்கு ஆசைப்பட்ட குலதெய்வம் கோவில் கனவாவே போயிருந்திருக்கும். ஆமா, கரெக்டா சொன்னீங்க சார். எல்லா புகழுமே மாறிக்குதான். வாங்க மாமா. வா மாரி. என்ன ஹாசினி, மாரி பத்தி எது பேசிட்டு இருந்த போல? எல்லாம் கோயில் விஷயம் தான் மாமா. இப்போ நாங்க மட்டும் தானே பேசிட்டு இருக்கோம். கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மாரி பத்தி ஊரே பேச போகுது. நடந்தது தெரியாம உட்கார்ந்து இருக்காங்க. வணக்கம் சார். வந்துட்டானுவ. வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். வாங்க. என்ன எல்லாரும் வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க? இனிமே கோயில் வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தோமா. எங்களுக்கும் எங்க ஊருக்கும் நல்லது நடக்கும்னு நினைச்சுதான்
நாங்க உங்க கூட நின்னோம். ஆனா இப்போ வேலை செய்யறவங்க உயிருக்கு ஆபத்தாயிருச்சே. நீங்க சொன்ன மாதிரி கனவுல சாமி வந்து சொல்லியிருந்தா எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? என்ன இவரு வக்கீல் மாதிரி கேள்வி கேட்கிறாரு? மாறி என்ன பதில் சொல்ல போறான்னு பாப்போம். கண்டிப்பா இது அந்த ஆத்தாவோட வேலைதான். ஆத்தா ஏதோ கோவமா இருக்கா போல இருக்கு. உங்க குலதெய்வ கோயில எங்க ஊர்ல கட்டணும்னு நினைச்சதுதான் இதுக்கெல்லாம் காரணமே. இனிமே நாங்க வேலை பார்க்க மாட்டோம். பிரச்சனை ஸ்டார்ட். பாருங்க, இதுல சாமி குத்தம்லாம் எதுவுமே இல்ல. இல்லைங்கய்யா, உங்க குலதெய்வம் எங்க ஊர்ல இருக்க கூடாதுன்னு எங்க ஊர் சாமி நினைக்குது. அதனாலதான் கோயில் கட்டுமான வேலையை பார்த்தா கை கால் வராம போயிடுது. இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா ஆத்தா இன்னும் எத்தனை பேரை பழிவாங்க போறான்னு தெரியலையே. ஐயா, நீங்க இப்படி பேசலாமா? எந்த ஒரு சாமியும் தன்னோட எல்லைக்குள்ள இன்னொரு சாமி கோவில் கட்டக்கூடாதுன்னு கண்டிப்பா நினைக்காதுங்க ஐயா. ஆமாங்கய்யா, நடந்த பிரச்சனைக்கு வேற ஏதாவது காரணமா இருக்கலாம். நிச்சயமா சாமி காரணமா இருக்காது. கோவில் விஷயத்தையெல்லாம் மாறி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சாமி கிட்ட கேட்டு கேட்டுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனால நிச்சயமா இது தெய்வ குத்தமா இருக்காது. உடம்பு சரியில்லாம போனவங்களோட ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். என்ன பிரச்சனையால அவங்க கைகால்கள் செயல்படாம போச்சு, முதல்ல அதை செக் பண்ணலாம். தயவு செஞ்சு எல்லாரும் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இன்ஜினியர் சார், அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க யாரு என்ன சமாதானம் சொன்னாலும் அதை கேட்கிற நிலைமையில நானும் ஊர்க்காரங்களும் இல்ல. நாங்க எல்லாரும் மொத்தமா முடிவு பண்ணிதான் இங்க வந்திருக்கோம். எங்க ஊர்க்காரங்க யாரும் இனிமே அங்க வேலை பார்க்க மாட்டாங்க. நாங்க எங்க ஊர் எல்லைக்குள்ள உங்க குலதெய்வம் கோயிலை கட்டுறதுக்கு விட மாட்டோம். என்ன சொல்றீங்க? தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. வாங்க போலாம். சரி ஐயா. ஐயா இருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது ஜோலி. மாறி, வாங்க ஹஸ்பண்ட் சார். உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது மாறி. குலதெய்வ கோவில் கட்டுறதுக்காக நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் கூடவே நின்னு பார்த்தவனா. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சந்தோஷமா இருக்கும் போது இப்படி ஒரு தடங்கள் வந்தா அதை யாராலையும் தாங்கிக்க முடியாத. என்ன செய்யறது மாறி? முயற்சி மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. முடிவு கடவுள் கையிலன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் கடவுள் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு. நீ கவலைப்படாம நம்பிக்கையோட இரு மாறி. இல்ல ஹஸ்பண்ட் சார், குலதெய்வத்துக்கு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டது தேவி அம்மா. கோவில் கட்டி என் கையால கும்பாபிஷேகம் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டது குலசாமி மாடத்தி அம்மா. நான் குலசாமிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் ஹஸ்பண்ட் சார். கோவில் கட்டுமான வேலையை ஆரம்பிச்சுட்டு அத பாதியில நிறுத்த கூடாது ஹஸ்பண்ட் சார். அப்படி தடை ஏற்பட்டு நின்னு போனா அது ஊருக்கும் ஆகாது, நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது. மாறி, நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. என்ன பண்ணலான்னு யோசிப்போம். எப்படியாவது கோவிலை கட்டி முடிப்போம். நீ தைரியமா இரு. இங்க பாரு, எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. நீ போய் சாப்பிடு போ. இல்ல ஹஸ்பண்ட் சார். நில்லுமா. என்னதாமா? மா, யாருமா நீ? கேட்டுக்கிட்டே இருக்கோம், இப்படி பேசாம நின்னுகிட்டே இருக்க. யாருமா நீ? சொல்லுமா. பயப்படாதீங்க, என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். இனி எந்த தீய சக்தியாலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. எக்காரணத்து கொண்டும்
இந்த கோவில் கட்டுற வேலையை மட்டும் நீங்க நிறுத்த வேண்டாம். ஊர் எடுத்த முடிவு அதுல தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஆமா, நீ யாரு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன தெரியலையா? என்ன நல்லா பாருங்க. அம்மா அம்மா, தாயே. அம்மா அம்மா, தாயே, எங்களை மன்னிச்சிருமா. அக்கா, தாயே, மன்னிச்சிருமா. தெரியாம தப்பு செஞ்சுட்டோம்மா. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. யோ, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம பண்ணது தப்புன்னு ஆத்தாவே நேர்ல வந்து புரிய வச்சுட்டா. ஆமா தலைவர, நாமெல்லாம் நாளைக்கு மாறி மேடத்துக்கிட்ட சொல்லி உடனே கோயில் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிடுவோம். என்ன சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா கோயில கட்டியே தீரணும். கண்டிப்பா கோயில கட்டணும். வாங்க போய் சொல்லுவோம். வாங்க, போலாம்.